வந்திருப்பாங்க சார். ஆனா 1600லயே பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு கம்பெனி ஓபன் 1000 பண்ணிருக்காங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் தான் வருவாங்க சார். ஆமா ஆமா. ஓபன் பண்ணதுதான். இன்னும் இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர்னு பார்த்தா டச் தான் ரெண்டாவதா வருவாங்க. பார்த்தலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இல்லை, வரவங்க இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டச் கார்டு பார்க்கணுமா? ஓகே, டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யாருன்னா டச்சுக்காரர்கள். அது கேள்வியை புரிஞ்சுக்கணும். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். ஓகேவா? சரி, எப்போ வராங்க? 1602 கரெக்டா? 1602 வராங்க. இந்தியா நெதர்லாந்து. யாரு? நெதர்லாந்தோட ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ டச்சுக்காரன்னா யார் சொன்னோம்? நெதர்லாந்துல ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறாங்க. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனின்ற கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டது? 1602 தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது. ஓகேங்களா? சோ நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அனுமதி வாங்குறாங்க. ஓகேங்களா? சோ 1602 எழுதிங்க. டச்சுக்காரர்கள் எழுதிட்டோமா? டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ்ல தொடர்ந்து இரண்டாவதா இந்தியாவுக்கு வந்தவங்க டச்சுக்காரர்கள் எழுதிங்க. செகண்ட். ஓகேங்களா? இரண்டாவது வருகை டச்சுக்காரர்கள் அப்படின்னு போட்டு ஷார்ட்டாவே எழுதிங்க. இரண்டாவது வருகை டச்சுக்காரர்கள். வருஷம் எப்ப நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி எப்பனா 1602 அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஓகே, போட்டீங்கன்னா நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி 1602. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையத்தை எங்க? அப்போ முதல் வர்த்தக மையம் எங்க வந்து? மசுலிப்பட்டினம். முதல் வர்த்தக மையம் எங்க? போட்டுங்க. டச்சுக்காரோட முதல் வர்த்தக மையம் எங்க? மசுலிப்பட்டினம். ஓகேவா? எழுதிட்டீங்களா? முதல் இது வந்து வர்த்தக மையம் மசுலிப்பட்டினமா? அடுத்தது கேக்குதா? பின்னர் 1605 போர்ச்சுகீஸ் வந்து அம்பைனாவை கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிறுத்தினர். எங்க? யாருக்கு வந்து? போர்ச்சுகீசிடம் வந்து அம்பைனா. அப்ப போடுங்க. அடுத்தது 1605 2ல கம்பெனி ஓபன் பண்றாங்க. மசூலிப்பட்டினத்துல முதல்ல வணிக மையத்தை நிறுவுறாங்க. எப்பன்னு தெரியல. பட் வந்து 1605 என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ச்சுகீஸ் வந்து யாருக்கு வந்து அம்பைனாவை கைப்பற்றாங்க? அம்பைனா. ஓகேங்களா? போர்ச்சுகீஸ் வந்து அம்பைனாவை கைப்பற்றாங்க. கைப்பற்றி இந்தோனேசியா தீவில். ஓகேங்களா? இந்தோனேசியா தீவு பேர் என்ன? அது பேரை வந்து ஸ்பைஸ் லேண்ட். ஓகேங்களா? ஸ்பைஸ் ஐலாண்டு. ஏன்னா வந்து நறுமண பொருட்கள் அதிகமா இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸ்பைஸ் ஐலாண்ட். ஓகேவா? சோ ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். ஓகேவா? இந்தோனேசியால இருந்து என்ன பண்றாங்க? அம்பைனா என்ற பகுதியை கைப்பற்றாங்க. மேலும் போர்ச்சுகீஸ் வந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி இந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டனர். எதை கைப்பற்றாங்க? போர்ச்சுகீஸ் வந்து இந்தோனேசியா ஒண்ணு கைப்பற்றாங்க. இது அம்பைனாவை கைப்பற்றாங்க 1605. அதே மாதிரி வந்து எதை சொல்றாங்க? நாகப்பட்டினத்தை வந்து கைப்பற்றாங்க. அது மேபி 1610 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் பின்னாடி சொல்றேன். அந்த 11th புக்ல வரலாம். பிராக்கெட்ல போட்டு வச்சுங்க. 1610 வரலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. ஓகேவா? 1610 கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுகளின் தலைமை. அப்ப இவங்களோட முதல் தலைநகரம் என்ன? பழவேற்காடு. நோட் பண்ணீங்க. தலைநகரம் என்ன? பழவேற்காடு. அங்க போர்ச்சுகலுக்கு என்ன பார்த்தோம்? தலைநகரம் முதல்ல கொச்சின், இரண்டாவது தான் கோவா. ஆமா, அதே மாதிரி இங்க பழவேற்காடு. அது அதை வந்து எப்ப டச்சுகளின் தலைநகரம் இருந்தது. பின்னர் அதை எங்க மாத்துறாங்க? டச்சு. பழவேற்காடுக்கு இன்னொரு பேர் என்ன? புலிக்காட். பழவேற்காடுக்கு இன்னொரு பேர் என்ன? அவங்க வச்ச பேரு புலிக்காட். நோட் பண்ணிக்கோங்க. பழவேற்காடு, புலிக்காட்டு. டச்சுகளின் தலைநகரம் இருந்தது. பின்னர் 1690 அங்க எப்படி 1510 கோவா இருந்தது. கோவா வந்து கைப்பற்றினாங்க. 1530 கோவா தலைநகரம் மாத்தினாங்களா? அது மாதிரி 1690 பழவேற்காட்டுல வந்து நாகப்பட்டினம் தலைநகர் மாத்துறாங்க. பழவேற்காட்டுல இருந்து நாகப்பட்டினம் எப்ப மாத்துறாங்க? இது 1690. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டா எழுதிங்க. 1600 1500 பழவேற்காடு டு நாகப்பட்டினம் தலைநகர் போட்டுங்க. இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி. ஏன்னா எல்லாமே நறுமண பொருட்கள். பிளஸ் பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி ஆகியவை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்கள். இவங்க வர்த்தகம் செய்தது பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி. ஓகேவா? ஓகே. கருப்பு மிளகு மற்றும் கருப்பு மிளகு மற்றும் நறுமண பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்களே ஏகபோக உரிமை. யாரு? டச்சுக்காரர்கள் தான் ஏகபோக உரிமை. யாரு வரத்துக்கு வரையும்? ஆங்கிலேய வரத்துக்கு முன்னாடி வரையும் இவங்க தான் ஏகபோக உரிமை. இந்தியாவில் பழவேற்காடு, சூரத் வந்து சின்சூரா பார்த்தோமா? சூரத், சின்சூரா வங்காளத்துல இருக்கும். சின்சூரா. அப்புறம் வந்து காசிம் பஜார் வங்காளத்திலே காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவரது முக்கிய வர்த்தக மையங்கள் என்னென்ன நோட் பண்ணீங்க. இவங்களோட முக்கிய வர்த்தக மையங்கள் அதுவே கள்ளிக்கோட்டை, ஓகேங்களா, கொச்சின், அப்புறம் கண்ணனூர், அந்த இடத்துல வந்து வர்த்தக மையம் வந்தா போர்ச்சுகல்.
இது வந்து என்னன்னா சிக்கிசியர்கள். ஹைலைட் வந்து பழவேற்காடும் நாகப்பட்டினம் நம்ம ஈஸியா வச்சு சொல்லிடலாம். பழவேற்காடு நாகப்பட்டினம். பட் சூரத்து சின்சூரா, வங்காளத்துல சின்சூரா, சூரத்து சின்சூரா, காசிம் பஜாரு, ஓகேங்களா, பாட்னா, அப்புறம் வந்து பாலசோர். ஹைலைட் வந்து பாலசோர், கொச்சின். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா எங்க அப்படின்னு பார்த்தோம், முக்கிய வர்த்தக மையங்கள் யாருதுன்னா டச்சுக்காரர்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீஸ்களுக்கு போட்டி. ஆமா, ஆங்கிலேயர் யாருக்குன்னா டச்சுக்கும் போர்ச்சுகீஸ்களுக்கும் போட்டியா இருந்தாங்க. இந்நிலையில் 1623 நோட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுவாங்க இது, அம்பைனா படுகொலைன்னு சொல்லுவாங்க. 1663 நோட் பண்ணி போடுங்க, அடிக்கடி கேட்க. 1623 டச்சுக்காரர்கள் அம்பைனாவில் 10 ஆங்கில வியாபாரி மற்றும் 9 ஜப்பானியர்களை இறக்கமிட்டு யாரு? அப்ப 1600 இது பேர் என்னது, அம்பைனா படுகொலைன்னு சொல்லுவோம். அது எப்ப நடந்தது? 1623. யாரு கொல்றா? டச்சுக்காரன் வந்து அம்பைனா என்ற ஒரு அம்பைனான்றது எங்க இருக்கும்? மேல பார்த்தோம்னா அம்பைனாவை எப்ப கைப்பற்றினாங்க பார்த்தோம், டச்சுக்காரர்கள். இந்தோனேசியால இருக்குங்க சார். இந்தோனேசியா தீவு எப்ப கைப்பற்றினாங்க? 1605 சார். போர்ச்சுகல் கைப்பற்றினாங்களா? வெரி குட். 1605 கைப்பற்றான், பத்தியாங்க நிர்மாணம். 1623 ஒரு 10 ஆங்கிலேய வியாபாரிகளையும் 9 ஜப்பானியர்களையும் என்ன பண்றாங்க, இரக்கமின்றி கொள்றாங்க. இந்நிகழ்வு தான் என்னது, அம்பைனா படுகொலை. இது யாருக்கு ரெண்டு பேர்ல போட்டியை உருவாக்குன்னா, பகைமை வளர்க்குன்னா, டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களிடம். டச்சு மற்றும் ஆங்கிலேயரிடையே பகைமையை வளர்த்தது. ஓகேவா? டச்சு மற்றும் ஆங்கிலேயரிடையே பகைமையை வளர்த்தது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். 1759 நடைபெற்ற பெடாரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுகளை தொடரும். அதுக்கு முன்னாடி என்ன போர் நடக்குது? 1759 பெடாரா போர் நடக்குது. 1759 நோட் பண்ணி வச்சுங்க. 1750 அதான் ஃபர்ஸ்ட் வருது. 59 நடைபெற்ற பெடாரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுகளை தோற்கடித்தனர். தொடர்ந்து டச்சு இறுதி வீழ்ச்சியை எட்டியது. ஓகேங்களா? ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயிடம் இருந்த டச்சு 1795 முழுமையாக ஆங்கிலேயிடம் ஒப்படைத்தது. ஓகேவா? நோட் பண்ணீங்க. 1750 என்ன போர் வருது? என்ன வருது? 1623 அம்பைனா படுகொலையா? அதுக்கப்புறம் 1759 ஆங்கிலேயர் வந்து வெற்றி பெறான். என்ன போர்னா பெடாரா போர். பெடாரா போர் 1759. அது எழுதிங்க. பெடாரா போர் யாரு ஜெயிக்கிறா? ஆங்கிலேயர் ஜெயிக்கிறா. அதுக்கப்புறம் டச், அதுல இருந்து படிப்படியா டச் வந்து வீழ்ச்சி அடையுது. அதுல கடைசியா வந்து என்ன பண்றோம், ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயிடம் கடைசியா இழந்து எப்ப முழுமையாக வெளியேறுதுன்னா 1795. 1795. ஓகே, 1795 நோட் பண்ணி வச்சுங்க. எழுதிங்க. 1795 முழுமையாக என்ன பண்ணுது, இது பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டச்சுகள் என்னென்ன பண்றான்னு 1502 முதல் பழவேற்காட்டின் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசல். ஏன்னா பழவேற்காட்டுல யார் வரா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போர்ச்சுகீஸ்ல கைது பண்றாங்க. பழவேற்காட்டு மாதிரியும் போர்ச்சுகீஸ்ல வந்து கட்டுப்பாட்டை ஏற்படுத்துறாங்க 1502. அப்புறம் டச்சுக்காரர்கள் தாண்டின ஆதிக்கத்தை எழுதுறாங்க. டச்சுக்கார தான் வந்து என்ன பண்றாங்க, போர்ச்சுகீசர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் யார் கைப்பற்றுவாங்கன்னா டச்சுக்காரர்கள் கைப்பற்றிடுவாங்க. டச்சுக்காரர்கள் தாண்டின ஆதிக்கத்தை எழுதினார். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள். அப்ப நம்ம ஒரு கோட்டை நோட் பண்ணீங்க. 1600 பழவேற்காட்டுல டச்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க, 1613 கெல்டிரியா கோட்டை. ஓகேங்களா? 11th போல ஜெல்ட்ரியானுக்கும் இங்க கெல்ட்ரியானுக்கும் கெல்ட்ரியா கோட்டையை கட்டினார். எப்ப கட்டுறாங்க அப்போ? கெல்ட்ரியா கோட்டை யாரு? 1613. கெல்ட்ரியா கோட்டை பழவேற்காடு. ஓகேங்களா? பழவேற்காடு நோட் பண்ணி. கெல்ட்ரியாவோட இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது. இது வந்து டச்சோட அதிகாரம், ஏன்னா தலைநகரம் ஆச்சு இல்லையா? டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது 1613 கெல்ட்ரியா கோட்டை. ஓகேவா? நெக்ஸ்ட். அக்காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள், இது நோட் பண்ணீங்க. வைரங்கள் ஏற்றுமதி செஞ்சது எங்க? பழவேற்காட்டுல இருந்து. அக்காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு இடையில இருக்கிறது அந்த பழவேற்காட்டு ஏரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். செய்யப்பட்டன. ஆமாம். ஓகே. நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, போர்ட்டோனோவோன்னு சொல்லுவோம் இல்லையா, பரங்கிப்பேட்டை. ஓகேங்களா? எங்க இருக்குது? கடலூர்ல இருக்கும். ஓகேங்களா? போர்ட்டோனோவோ. ஓகேங்களா? நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் டச்சுகளின் கோட்டையில். நோட் பண்ணி. தேவனாம்பட்டினம் கோட்டையெல்லாம் யாருன்னா இவர் தான். நாகப்பட்டினம், புன்னக்காயல், ஓகேங்களா, பரங்கிப்பேட்டை, போர்ட்டோனோவோன்னு சொல்றோம், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன யாரோட கோட்டைகள்? இதெல்லாம் டச்சுக்காரரின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். இதெல்லாம் பொறுத்துகளை கேட்டுருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்க. நாகப்பட்டினம், புன்னக்காயில், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஹைலைட்டா தேவனாம்பட்டினம் வந்தா யாரை போடலாம்? டச்சுக்காரரை போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எழுதிங்க வேணாம். நாகப்பட்டினம், புன்னக்காயில், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் டச்சுக்காரரோட கோட்டை மற்றும் கைப்பற்றிய பகுதி. ஓகேவா? ஓகேங்க சார். சொல்லுங்க. சொல்லுங்க.
இப்போ நான் லீவ்ல எப்படி எழுதுறோம்? திங்கக்கிழமை சொன்ன கிளாஸ் போட்டு இருக்கிறேன். திங்கக்கிழமை சொல்லி எழுதி தந்துருவாங்க சொல்லு. அது பட்டா மாத்திட்டு எழுதி தந்துருவாங்க சொல்லு. ஓகே ஓகே. நான் அடுத்து வந்து செராம் என்ன பார்த்தோம்? டச்சுகள் பார்த்தோமா? ஓகே. இப்போ அங்க போய் 11th புக்ல இருக்கிற டச்சுகள் பார்த்தலாம். ஓகேவா? டச்சுக்காரர் யாருன்னா அங்க நம்ம வந்து அந்த நெதர்லாந்தை சார்ந்த ஒரு ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி 1602 உருவாகுதுன்னு பார்த்தோம். அது எப்படி உருவாகுதுன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறாங்க பாருங்க. ஆமா, இன்ட்ரோடக்ஷன் போட்டுங்க. ஜேன் யூன் வான் லின்சோடன். என்ன பேர் அவர் பேரு? அப்படியே எழுதுங்க. ஜேன் யூன் வான் லின்சோடன். ஓகேங்களா? ஜேன் ஹியூன் வான் லின்சோடன் எழுதிட்டீங்களா? பார்த்து எழுதுங்க. ஜேன் ஹியூன் வான் லின்சோடன். ஜேன் ஹியூன் வான் லின்சோடன் என்னும் நெதர்லாந்தை சார்ந்தவர். ஆனா எங்க வாழ்ந்திருக்காரு? போர்ச்சுகல் லிஸ்பன்ல வாழ்ந்து வந்த வணிகர். டச்சுக்காரர்களின் முதல் பயணத்தை தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி 1595 ஆண்டு மேற்கொண்டார். ஒரு எப்படி வாஸ்கோடகாமா வந்தாரோ, பாத்தலோமியோ டயஸ் வந்தாரோ, அது மாதிரி நெதர்லாந்துல பிறந்து லிஸ்பன்ல வாழக்கூடிய ஒரு மாலுமி, ஒரு வணிகர். அவர் என்ன பண்றாருன்னா, எங்க நோக்கிறார்? தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டாரு 1595ல. ஓகே, அவர் பேர் என்ன? ஜேன் ஹியூன் வான் லின்சோடன். ஓகே, ஜேன் ஹியூன் வான் லின்சோடன். நெக்ஸ்ட், கீழ்திசை நாடுகளோடு வாணிகம் செய்வதற்காக பல நிறுவனங்கள், வணிகர்களும் தனிநபர்களும் நிறுவப்பட்டிருந்தன. என்ன பண்றான் அவன்? தனியா வந்து என்ன பண்றான்னா கம்பெனியை ஓபன் பண்றான். அப்ப அரசு தலையிட்டு அவ அனைத்தையும் ஒருங்கிணைச்சு, எப்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு 100 பேரை ஒருங்கிணைச்சோ அது மாதிரி இங்க என்னது 1602ல டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கி. அதானே பார்த்தோம்? 1602ல தானே பார்த்தோம். ஓகே, அப்ப எக்ஸ்ட்ரா அந்த பேர் மட்டும் ஒன்று வருது. ஜேன் ஹியூன் வான் லின்சோடன் 1595. ஓகே, புதிதாக உருவான இக்கம்பெனி இந்தோனேசியாவில் தனது ஆதிக்கத்தை நிறுவியது. இவங்க எங்க போறாங்க? ஃபர்ஸ்ட் இந்தோனேசியாவில தனது ஆதிக்கத்தை நிறுவுறாங்க. டச்சுக்காரர் மலாக்காவை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். போர்ச்சுகீஸ் என்ன பண்றானா, மலாக்காவை வந்து கைப்பற்றினா. இந்த பக்கம் அரேபியால ஏடனை கைப்பற்றினாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதை வந்து யார் பண்றானா, போர்ச்சுகீசிடம் வந்து 1641 யார் கைப்பற்றா? அப்ப நோட் பண்ணி 1641ல டச்சுக்காரர் என்ன பண்ண எழுதிங்க இந்த பாயிண்ட். டச்சுக்காரர் மலாக்காவை எப்ப கைப்பற்றாங்க? போர்ச்சுகீஸ் வந்து 1641 மலாக்காவை போர்ச்சுகீசிடம் வந்து கைப்பற்றாங்க. ஓகேங்களா? மேலும் 1658 இலங்கையை தங்கள் வசம் ஒப்படைக்க. ஓகேங்களா? இங்க ஒரு பேரா போட்டோம்னா இல்ல, இது பார்த்துட்டோம். இலங்கையை தங்கள் வசம் ஒப்படைக்க போர்ச்சுகீசரை கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இலங்கையில போர்ச்சுகீசர் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கோட்டை, கொழும்புல ஒரு கோட்டையை கட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப அதை எப்ப கைப்பற்றாங்க இவங்க? நம்ம அங்க போர்ச்சுகீசர் படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம்? போர்ச்சுகீசர் வந்து டச்சுக்காரர்களோட வந்து அவங்க வந்துட்டு அந்த டச்சுக்காரர்கள் கொழும்பையும் மலாக்காவையும் கைப்பற்றிட்டாங்க. அப்படியே போர்ச்சுகீசர் வந்து படிப்படியா இதாயிட்டு என்ன இருந்தது? கோவா, டயூ, டாமன் மட்டும்தான். 1500 என்ன வருஷத்தோட பார்த்தோம் அது? அந்த வருஷத்துக்கு அப்புறம் 1759 சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த வருஷத்துல இருந்து அப்படியே கோவா, டயூ, டாமன் மாதிரியும் வச்சுக்கிச்சு அப்படின்னு நம்ம சொன்ன. அந்த வருஷம் 1739 வரைக்கும். 1739ல என்ன பண்ணோம்? வெறும் கோவா, டயூ, டாமனோட நிறுத்திச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் 1658ல 41ல மலாக்காவை கைப்பற்றாங்க போர்ச்சுகீசிடம் இருந்து. அதே மாதிரி 1658ல இலங்கையை வந்து என்ன பண்றாங்க? கைப்பற்றுறாங்க. ஓகேவா? ஓகே, நறுமண தீவுகளில் டச்சுக்காரர் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்தியாவில் ஆங்கிலேயரிடம் ஏற்பட்ட பின்னடைவுகள் அவர்கள் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வந்து யார் கைப்பற்றா? டச்சுக்காரர் வந்தாச்சு. டச்சுக்காரர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இறந்துட்டாங்க. சரி, தமிழகத்துல டச்சுக்காரர் 1502 முதல் பலவர் கேட்ட அதே பாயிண்ட் தானே பார்த்தோம். தங்கள் கட்டுப்படுத்த போர்ச்சுகீசிய டச்சுக்காரர்லாம் அகற்றப்பட்டாங்க. அதே பாயிண்ட் நாங்க பார்த்தோமா? சென்னை நகருக்கு வடக்கே 60 கிலோமீட்டர். எது? சென்னை தமிழ்நாட்டுல. இது சென்னை இருக்கும் இல்லையா? இங்க சென்னை இருக்கும். சென்னைக்கு வடக்குல எவ்வளவு கிலோமீட்டர்? 60 கிலோமீட்டர். அதாவது நமக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர் தானே அது. அந்த பழவர்காடு ஏரி, புலிக்காட்டு ஏரின்னு சொல்லும் இல்லையா? அது 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழவர்கேட்டில் டச்சுக்காரர் என்னும் டச்சுக்காரர் என்ன சொன்னாங்க? அங்க என்ன சொன்னாங்க? 11th புக்ல என்ன இருக்கும்? ஜெல்ட்ரியா கோட்டை. 8th புக்ல கெல்ட்ரியான்னு இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான். ஜெல்ட்ரியா கோட்டை, ஜெல்ட்ரியா என்னும் பாதுகாப்பு கோட்டையை கட்டினர். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. என்ன வருஷம் அப்போ? இங்க வருஷம் இல்ல. அப்ப என்ன வருஷம்? நான் படிக்கும்போது என்ன போட்டுப்பேன்? 1613 நீங்க போட்டுப்போம். ஆமா, அது எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவு? அங்க தொலைவு இல்ல. அப்ப இங்க என்ன இருக்கு? எனக்கு தொலைவு 60 கிடைக்கும். கிலோமீட்டர் தொலைவில். சென்னையில இருந்து மிக அருகில், சென்னைக்கு அருகில் வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்,
என்ன பாதுகாப்பு என்ன 400 ஆண்டுகள் கடந்தும் அதன் எச்சங்களை இன்றும் வரலாம். 400 ஆண்டு நம்ம அந்த படம் பார்த்தோம் இல்லையா, 400 வருஷம் கழிச்சு அதோட இதை பாக்குறோம். இக்கோட்டை ஒரு காலத்தில் டச்சுக்காரின் அதிகார மையமாச்சுன்னு பார்த்தோமா, கரெக்ட். தங்கள் அதிகாரத்தை 1605 மசூலிப்பட்டினம் நிறுவிய டச்சுக்காரர். நம்ம என்ன பார்ப்போம், மசூலிப்பட்டில முதல்ல டச்சுக்காரர் என்ன பண்ணா, ஒரு வணிக மையத்தை நிறுவனான்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த வருஷம் எப்ப பாரு, 1605. அந்த வருஷம் அங்க போய் எழுதிக்கங்க, மேல எழுதுனீங்க இல்லையா, டச்சுக்காரோட முதல் வணிக மையம் இது மசூலிப்பட்டினம். அது என்ன வருஷம்னா 1605. 1605 தான் எதை கைப்பற்றுவாங்க, அம்பைனாவையும் 1605 கைப்பற்றிருப்பாங்க. ஓகே. மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய டச்சுக்காரர் பழவேற்காட்டில் சில குடியேற்றங்களை 1600 பழவேற்காட்டுல சில குடியேற்றம் நான் சொன்னா, மேல போய் பாரு. பழவேற்காடு எப்ப தலைநகர் ஆகப்படும் சொன்னேன், 1610 போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா இருக்குதா பாரு. 1610 நிறுவினர். பழவேற்காட்டில் சில குடியேற்றங்களை 1610 நிறுவினர். நாகப்பட்டினம், புன்னைக்காயில், பரங்கிப்பேட்டை, அங்க பார்த்ததுதான். நாகப்பட்டினம், புன்னைக்காயில், பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டை பேர் என்ன சொன்னோம், போர்ட்டோடோவோ. கடலூர், கடலூர் வந்து திருப்பாதிரி புலியூர். கடலூரோட பேர் வந்து திருப்பாதிரி புலியூர், தமிழ் பேரு திருப்பாதிரி புலியூர். ஓகேங்களா. அப்புறம் தேவனாப்பட்டினம் ஆகியவை டச்சுக்காரர்களின் ஏனைய கோட்டை மற்றும் கால்நதிக பகுதி. அதே பாயிண்ட் தான், வேற எதுவும் புதுசா இல்ல. ஓகேங்களா. அந்த அம்பைனா படுகொலை பத்தி சொல்ற மாதிரி 1623 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள் எத்தனை பேரு, 10 பேரு. போர்ச்சுகீசியர், ஜப்பானிய அடங்கிய 20 பேர்களை. நம்ம அங்க என்ன பார்த்தோம்னா 10 பேர் ஆங்கில கிழக்கிந்திய ஊழியர், 9 பேர் என்ன பார்த்தோம், ஜப்பானிய பொதுமக்கள், ஜப்பானியர்கள் பார்ப்போம். கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள், போர்ச்சுகீசியர், ஜப்பானிய அடங்கிய மொத்தம் 20 நபர்களாம். ஓகேங்களா. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் போர்ச்சுகீசியர், ஜப்பானியர் மொத்தம் 20 பேர்களை டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் முகவர்கள் இந்தோனேசியாவில் உள்ள அம்பைனா என்னும் தீவில் சித்திரவதை செய்து கொண்டனர். இது அம்பைனா படுகொலை என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட், பழவேற்காடு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம். நான் பார்த்தேன் அவங்களோட தலைமையிடம் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் பழவேற்காடு. பழவேற்காட்டுல இருந்து மேலை நாடுகளுக்கு வைரம், நான் சொன்னேன் எங்கிருந்து வைரம் ஏற்றுமதி, பழவேற்காடுல இருந்து. ஜாதிக்காய், அது இல்லாம ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு ஆகியவை இங்கிருந்து ஐரோப்பியருக்கு அனுப்பின. எங்க பழவேற்காடு இருந்து ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு ஐரோப்பியருக்கு அனுப்பின. 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் கிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்காக வெடிமருந்து தொழில்கூடம் ஒன்றை நிறுவினர். நோட் பண்ணுங்க, 17ஆம் நூற்றாண்டுல என்ன நிறுவுறாங்க, ஒரு வெடிமருந்து குடோன். ஓகேங்களா. வெடிமருந்து தொழில்கூடம் ஒன்றை நிறுவினர். அடிமை, இதெல்லாம் வந்து எழுதிங்க, இதெல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா. அந்த எதுனா வைரம் ஏற்றுமதி எழுதிருப்போம் ஆல்ரெடி. பிளஸ் வந்து ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, இதெல்லாம் ஏற்றுமதின்னு போடுங்க. ஏற்றுமதி எதுனா வைரம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், வெடிமருந்து கூடம் வச்சிருக்கான். வெடிமருந்து தொழில்கூடம். அப்படியே பாயிண்ட் எழுதிங்க, ஒவ்வொரு பாயிண்ட். வெடிமருந்து தொழில்கூடம். அப்புறம் அடிமை வியாபாரத்துல யார் ஈடுபட்டா, அடிமை வியாபாரத்துல யார் ஈடுபட்டா, டச்சுக்காரர் ஈடுபட்டார். சொன்னேன். வங்காளத்தில் இருந்தும் குடியேற்ற பகுதியிலான தேங்காய்பட்டினம், காரைக்கால் ஆகியவற்றில் இருந்தும், எங்கிருந்து வங்காளத்தில் இருந்தும், அப்புறம் குடியேற்ற வங்காளம் பிளஸ் வந்து குடியேற்ற பகுதியிலான தேங்காய்பட்டினம். ஓகேங்களா. தேங்காய்பட்டினம், தேவனாப்பட்டினம் சொல்லல, அது மாதிரி தேங்காய்பட்டினம், காரைக்கால் ஆகியவற்றிலிருந்தும் அடிமைகள் பழவேற்காட்டுக்கு கொண்டு வரணும். எங்கிருந்து, வங்காளத்திலிருந்து இந்த பக்கம் கீழே வந்து தெற்கு சைடுல தேங்காய்பட்டினம், காரைக்கால் இருந்து எங்க கொண்டு வராங்க, பழவேற்காட்டுக்கு அடிமைகள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஓகேவா. அடிமைகளை பிரிப்பதற்காக டச்சுக்காரர் சென்னையில் தரகர்கள், அப்ப அடிமைகளை புரோக்கரை வைக்கிறாங்க. அடிமைகளை வந்து வாங்குறதுக்காக எங்க, சென்னையில தரகர்களை நியமித்தனர். இதெல்லாம் கேட்பாங்க, யாரு அடிமைகள் வியாபாரத்துல ஈடுபட்டாங்க, யாரு வந்து அடிமைகளுக்கு வாங்குறதுக்காக தரகர்ல சென்னையில் நிறுவனாங்க கேட்டா டச்சுக்காரர். இவர்கள் அனைவரும் சென்னையில் கப்பல்களில் ஏற்றப்பட்டாங்க. அந்த அடிமைகளை கப்பல்ல ஏத்தினாங்க. பஞ்சமும் வறட்சியும் போர்களும் அடிமை வணிகம் செழிக்க உதவின. ஓகேவா. நம்ம இதுல பிடிப்போம் இல்லையா, ஹிஸ்டரி ஆகிய நம்ம பிடிப்போம். எந்த வருஷம் அடிமை ஒழிக்கப்பட்டது, அடிமை இது 1843 தான் அடிமை சட்டம் போட்டு ஒழிச்சிருப்பாங்க. ஓகே. அடுத்தவங்க லெய்டன் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர்னா வில் ஓ டிஜிக். என்ன ஒரு பேரு எழுதிங்க, லெய்டன் பல்கலைக்கழக முனைவர். லெய்டன் பல்கலைக்கழக முனைவர் பேர் என்ன, வில் ஓ டிஜிக். வில் ஓ டிஜிக் என்பவர் ஒரு ஆய்வுக்கூட்டில் இங்கிருந்தும் வங்காள விரிகுடா பகுதியிலிருந்தும் டச்சு கப்பல்களில் ஏற்றி அனுப்பப்பட்ட அடிமை பயணிகளின் பட்டியலை குறிப்பிட்டார். அடிமை பயணியோட பட்டியலை யார் குறிப்பிடுறா, அவர் பேர் வில் ஓ டிஜிக் குறிப்பிடார். 1621 முதல் 1665 வரை மொத்தம் எவ்வளவு ஆண்களாம், 26,885 ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அடிமைகளாக அனுப்பணும் மொத்தம். ஓகேங்களா. என்ன சொல்றாரு, 1621 ஜூன்ல இருந்து 1665. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 44 வருஷத்துல என்ன பண்றாங்க, எவ்வளவு அடிமைகள் வந்து ஏற்றிருக்காங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் 26,885. சும்மா ஞாபகம் இருக்காது, சும்மா ஜஸ்ட் படிச்சோமா கூட்டுல கேட்டானா சரியா தவறான்னு கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். 1621 ஜூன்ல இருந்து 1665 நவம்பர் வரையும்
எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,855 அடி, 885 அடி ஆண்கள் பெண்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுல அவர்களில் 1379 நபர்கள் உயிரிழந்தனர். எத்தனை பேர் எழுதுறாங்க? 26,885ல 1379 1379 நபர்கள் உயிரிழந்தனர் எழுதிங்க. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசுகளால் உருவான பஞ்சம் போன்ற காரணங்களால் சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி பெருகியது. எதனால இப்ப அடிமை விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையுது? அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசுகளால் உருவான பஞ்சம், அதெல்லாம் என்ன அந்த அரசுகளால பஞ்சம் உருவாது. அந்த பஞ்சத்தினால நிறைய பேர் என்ன பண்ண அடிமையா இது பண்ணா, அடிமை ஏற்றுமதி பெருகியது என ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார். அந்த ஆய்வாளர் பேர் என்ன? வில்வோ டிஜிக். ஓகேவா, எழுதிட்டீங்களா? இந்த லைட் அண்ட் செப்பேட்ல தான் வந்து பார்த்தா படிச்சிருப்பாங்க சார். அதாவது ராஜராஜன், ராஜேந்திர சோழன், அதுக்கு அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன் அவங்களோட அடிமைகள் பத்தி வந்து கொடுத்திருப்பாங்க சார். லைட் அண்ட் செப்பேடுகள். ஆமா ஆமா ஆமா, இங்க லைட் அண்ட் செப்பேடுகள். வெரி குட். சோழ மன்னர்களை பத்தி அடிமை, அவங்களோட அடிமை இதை பத்தி சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஓகே. இதனைத் தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தான் மேற்கொண்ட படையெடுப்பு தஞ்சாவூரின் வளமான வேளாண் பல்கலையை பால்படுத்தியதால் மேலும் பல மக்கள், ஆல்ரெடி நிறைய பேர் அடிமையா போயிட்டு இருக்காங்க, வறட்சி இதெல்லாம் வருது. அப்புறம் என்ன பண்ணா, அதை தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றான், மீண்டும் படையெடுக்கிறான், தஞ்சாவூரின் வளமான வேளாண் நிலங்களை பால்படுத்துறான். அதனால என்ன பண்றது, மீண்டும் பல பேர் அடிமையா போறாங்க. இக்காலத்தில் 1646 ஏறத்தாழ 2118 அடிமைகள் பெரும்பாலும் அதிராமாப்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம் போன்ற கடற்கரை ஓரமாக அமைந்த பகுதிகளை சார்ந்துள்ளது. சோ 1646 அந்த அடிமைகள் மோஸ்ட்லி எந்த பகுதியை சார்ந்தவங்க இருக்காங்க? 1646 எழுதிங்க. 1646 அடிமைகள் மோஸ்ட்லி, ஆமா, 2118 அடிமைகள், 2118 எங்க சொன்னோம்னா அதிராமப்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம், அதிராமப்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம் அந்த சார்ந்த அடிமைகளாக இருக்காங்க. ஓகேவா, அவ்வளவுதான். எது முடிஞ்சு? டச்சுக்காரர்கள் ஓரளவு முடிச்சு. ஓகே, டச்சுக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஓரளவு. சரியா, புலமாத்துது. நான் பார்த்தல டச்சுக்காரருக்கும் என்ன போர் நடந்தது. டச்சுக்காரர் எப்படி வீழ்ச்சிடுறான்? 1759 என்ன போறது? பெடரா போர். அதுக்கப்புறம் 1759 பெடரா போருக்கு அப்புறம் படிப்படியா வீழ்ச்சி அடைகிறான். இறுதியில எப்போ? 1795 1795 அப்படியே திருப்பி 59 திருப்பி போட்டா 95. கரெக்ட் தானே நான் சொல்றது? 1795 முற்றிலும் என்ன பண்ணிடுறான்? கிளம்பி போயிடுறான், டச்சுக்காரர் போயிட்டான். அவ்வளவுதானே? புலமாத்துது. ஓகே, அடுத்து வந்து நம்ம யார பார்க்கலாம்? டேனியரை பார்த்தலாம். டேனியர் பார்த்துட்டு இதை பார்த்தலாம். அது ஆங்கிலேயர் வரான். சரி, ஆங்கிலேயர் பெருசா போகும், பட் ஆங்கிலேயர் அப்புறம் பார்த்தலாம். ஆனா மூணாவது வந்தது யாரு? ஆங்கிலேயர் தான். இந்தியாவுக்கு வந்தது எப்போ? இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிளிங். ஏன்னா 1608 வருவாங்களா, ஜஹாங்கீர் வருவார் இல்லையா? ஆமா, ஆங்கிலேயர் அப்புறம் பார்த்தலாம். நம்ம டேனியர் பார்த்தலாம். ஓகேங்களா, டேனியர் பார்த்துட்டு நம்ம அப்புறம் போய்க்கலாம். சரி, நோட் பண்ணுங்க. டேனியர்கள் அடுத்தது. டேனியர்கள் எத்தனாவதுனா ஆங்கிலேயருக்கு அடுத்து வருது. ஓகேங்களா, ஆங்கிலேயருக்கு அடுத்து வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஐலண்ட் நினைச்சோம், ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் ஓகேங்களா. ரெண்டாவது யார் வரும்? டச்சு. மூணாவது யார் பார்த்தோம்? ஆங்கிலேயர். நாலாவது யாரு? டேனியர். கடைசி யாரு இருப்பாங்க? பிரெஞ்சு. ஓகேவா, 1664. ஆமா, இது ஏதோ ஒரு போடா ஏதோ சம்திங் ஹார்ட்கட் கூட சொல்லுவாங்க, போடா டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நோட் பண்ணிக்கேன். டேனியர்கள். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன். டேனியர் வரும்போது யார் வரா? ரைட் போட்டுங்க. 4ஆம் கிறிஸ்டியன். ஓகே, 4வது கிறிஸ்டியன். 1616. அங்க யார் வந்தா? அங்க வந்து ஒரு டச்சுக்காரர்ல யார் வந்தா? ஒரு வணிகர் தான் வந்தாரு. அவர் பேர் என்ன பார்த்தோம்? ஏதோ 4 பேர் வந்துச்சுல. 1595 ஒரு வணிகர், நெதர்லாந்தை சேர்ந்த நெதர்லாந்து ஓகேவா, அந்த பேர் ஞாபகம். அதே மாதிரி டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17. நோட் பண்ணீங்க. 1616 மார்ச் 17. ஓகேங்களா, 1616 மார்ச் 16 17 மார்ச் மாசம் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். நம்ம ஒண்ணு படிப்போம், மத்தது எல்லாமே என்னவா இருக்கும்னா கவர்மெண்ட் சார்ந்ததா இருக்கும். இது மட்டும் தான் என்னவா இருக்கும்? பிரைவேட்டா இருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1617 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கினார். 1616 மார்ச் 17. ஓகே, 1617 ஒரு பேரு 4ஆம் கிறிஸ்டியன். சரி, கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். அவர்கள் 1620 தரங்கம்பாடி. எங்க வராங்க? 1620 தரங்கம்பாடி என்றாங்க. 1676 எங்க?
செராம்பூர் வங்காளம். 2 இடம் தான் மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து 2 இடம் தான். ஒண்ணு வந்து என்னது 1620 தரங்கம்பாடி, 1676 சம்திங் 76 வந்து செராம்பூர் வங்காளம் ஆகிய இடங்களில் குடியேற்றலை நிறுவினர். செராம்பூர் டேனியர்களின் இந்திய அளவுல தலைமையிடம் கேட்டா செராம்பூர். ஓகேங்களா, இந்திய அளவுல அவங்களுக்கு தலைமையிடம் என்னது செராம்பூர். அதுவே தமிழ்நாட்டுல கேட்டா தரங்கம்பாடி. ஓகே, தமிழ்நாட்டுல தரங்கம்பாடி. ஓகே, செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது. டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்திக் கொள்ள தவறிவிட்டனர். ஓகே, எனவே 1845 டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர். இப்ப 1845 அவங்களோட குடியேற்றங்கள் அனைத்தையும் வித்துறாங்க. யாருக்கு? ஆங்கில அரசுக்கு. நாம மேல ஒரு நூல் பார்த்திருப்போம். 1777 முதல் 1845 வரை யாரோட குறிப்புகள் கிடைக்கப்படும்? டேனியர்களோட குறிப்புகள் கிடைக்கும். ஏன்னா 1845 என்ன பண்ணிடலாம், தன்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் ஆங்கில அரசுக்கு வித்துறான். தரங்கம்பாடியை டேனியர்கள் எழுதிங்க. அது 1845 டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றம் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விட்டனர். அதுவே டச்சுக்காரர் எப்பதான் 1795 போயிடுவான் இந்தியா விட்டு. சரிங்களா? அப்போ அமைச்சர பொம்மை இல்ல, நாங்க படிக்கிறோம். போ, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் படிச்சு முடிச்சு தரேன் போ. ஓகே, கதவை சத்தம். ஓகே, தரங்கம்பாடி டேனியர்கள் டான்ஸ் என்ன இருக்குது பார்த்தோம். தரங்கம்பாடியை டேனியர்கள் என்ன நினைக்கிறாங்க? தரங்கம்பாடியை டானஸ் அமிச்சு தரம் போ, படிச்சு முடிச்சு தரம் போ, பெரிய போவாது. சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவர் யார் அனுப்புறா? சீகன் பால்குன்ற ஒருத்தரை. அவர் யாரு? ஒரு மதகுரு. நம்ம அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா போர்ச்சுகல்ல இயேசு சபையை சார்ந்த யாரு முதல்ல இந்தியாவுக்கு வந்தார்? இயேசு சபையை உருவாக்கியவர்களில் ஒருவர் இயேசு நபரை சார்ந்த 2 பேர் வருவாங்க. அவங்க யாரு அப்படின்னா ராபர்ட் டி நொபிலி, உரைநடையின் தந்தை. இன்னொன்னு என்ன பார்த்தோம், அவர் பேரு என்ட்ரிஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பதிப்பின் தந்தை. அவங்க 2 பேர் வந்து பரப்புவாளர். அதுக்கு முன்னாடி அந்த சபையை உருவாக்கிய ஒருத்தர் வந்து 1842 இல்ல 1542 அவர் பேர் வந்து என்னது கோவாக்கு வருவாரு. இப்ப சேவியர், பிரான்சிஸ் சேவியர். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி இங்க யார் வரா? சீகன் பால்கு வரார். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவுக்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அதுதான் நம்ம எப்ப போனா 1709 எழுதிங்க. சீகன் பால்கு 1709 தரங்கம்பாடி. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இதுல அவ்வளவுதான், வேற இன்னும் பெருசா போடல. இதுல அங்க கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பான் டேனியர்ல 11th புக்ல. ஓகே, டேனியர் டென்மார்க் நார்வே. டென்மார்க் மற்றும் நார்வே 2 இணைந்திருந்தது. டென்மார்க்கும் நார்வேன்றது 1813 வரை 2 இணைஞ்சிருந்துச்சு. ஓகே, டென்மார்க்கும் நார்வேவும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் குடியேற்றனை கொண்டிருந்து தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி எப்ப பார்த்தோம்? தரங்கம்பாடி 1620. ஆமா 1620. செராம்பூர் எப்ப 1676. இது இல்லாம நிக்கோபார் தீவுகள் ஆகியன டேனியர் எக்ஸ்ட்ரா வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 1612 பார்த்தோம். மார்ச் 17 4ஆம் அரசர் கிறிஸ்டியன் ஒரு பட்டயத்தை வெளியிட்டதன் மூலம் டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கினார். டேனிய வணிகரிடையே நிறுவனத்தை பெரும் என்னது இது வந்து வணிகரிடையே பெரும் இது ஆதரவு இல்லை. இவங்க சும்மா இது பண்றாங்க. 1618 கடற்படை தலைவர் ஓவி ஜெடி இலங்கைக்கு முதல் கடற்படை வென்றார். யாரு? 1618. ஓகேங்களா, யாரு வரா முதல்ல? ஓவி ஜெடி. ஓவி ஜெடி எங்க மேற்கொண்டார்? இலங்கைக்கு முதல் கடற்பயணத்தை மேற்கொண்டார் ஓவி ஜெடி. அவர் டேனியரால் இலங்கையோடு வணிக ஒப்பந்தம் எதையும் மேற்கொள்ள. அவர் இலங்கைக்கு போறாரு, ஆனா அங்க வணிக ஒப்பந்தம் எதுவும் ப்ராசஸ் ஆகல. ஓவி ஜெடி ஏமாற்றத்தோடு எங்க திரும்புறாரு? பின்னாடி திரும்பும் போதுதான் காரைக்காலுக்கு அருகே அவர்களின் முக்கிய கப்பல் போர்ச்சுகீசியரால் முடியும். அவங்க வந்து ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது என்னது, இலங்கையில எதுவும் இது பண்ண முடியல அப்படின்னு வராங்க. 1618 ஓவி ஜெடி போயிட்டு ரிட்டர்ன் வராரு. இலங்கையில ஒண்ணுமே பண்ண முடியல. ரிட்டர்ன் வரும்போது காரைக்கால் என்ன பண்றாரு? போர்ச்சுகலோட போர் நடக்குது. அந்த போர்ச்சுகீசியால் மூழ்கடிக்கப்பட்டது அவங்க வந்த கப்பல். சிக்கிக் கொண்ட 13 மாலுமிகளும் அவர்களின் வணிக இயக்குநரான ராபர்ட் கிராப்பி என்பவரும். ஓகேங்களா, யாரு? 13 மாலுமிகளும் யாரு இருக்காங்க? 13 மாலுமி பிளஸ் வந்து ராபர்ட் கிராப்பின்ற ஒரு தஞ்சாவூர் இவரு இயக்குனர், ஒரு இயக்குனர். அவர்களின் இயக்குனர் பேர் என்ன? ராபர்ட் கிராப்பி. ஓகேங்களா, எழுதிங்க பேரை. 13 மாலுமிகள், அப்புறம் வந்து ஒரு வணிக இயக்குனர், அவர் பேரு ராபர்ட் கிராப்பி என்பவரும் தஞ்சாவூர் நாயக்க அரசிடம் அழைத்து செல்லப்பட்டனர். யாரு இருப்பா? அப்ப பார்த்தோமே நம்ம சரபோஜா சம்திங் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ராபர்ட் கிராப்பி என்பவரும் தஞ்சாவூர் நாயக்க அரசிடம் அழைத்து செல்லப்பட்டனர். ராபர்ட் கிராப்பி தஞ்சாவூர் அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். ஆமால, அங்க ஒரு டேனிஷ் கோட்டை ஒன்று கட்டுவாங்கல்ல காரைக்கல்ல. சரி,
அரசிடம் அழைத்து செல்லப்பட்டார். ராபர்ட் கிராப்பி தஞ்சாவூர் அரசரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தையும் செய்து கொண்டார். 1620 நவம்பர் 20 டேட் எப்போ அந்த ஒப்பந்தம்? 1620 நவம்பர் 20 அந்த தேதி கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி டேனியர்கள் தரங்காம்பாடியும் அதில் கோட்டை கட்டிக்கொள்ளும் உரிமையை பெற்றனர். புரிஞ்சா? அதாவது இவங்களோட ப்ராசஸ் என்ன? இலங்கை தான். இலங்கைக்காக தான் இந்தியாவில் வரல, அவன் இலங்கையில போறான். போயிட்டு இலங்கையில எதுவும் கிடைக்கல, ரிட்டர்ன் எங்க வராங்க? தஞ்சாவூர். இப்படி நம்ம இந்த பக்கம் வழியில திரும்பும் போது காரைக்கால்ல போர்ச்சுகீஸ்றவங்களை வந்து அவங்க கப்பலை மூழ்கடிச்சிடுறாங்க. இதுல அந்த 13 மாலுமிகளும் இந்த வணிகரும், யாரும் அவர் பேரு ராபர்ட் கிராப்பி, இவங்க என்ன பண்றாங்கன்னா கரையேறி அங்க இருக்கிற தஞ்சாவூர் மன்னன்ட்ட போயிட்டு ஒரு இது பண்றாங்க, ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க. அவர் ஹெல்ப் பண்றாரு. அவர் ஹெல்ப் பண்ணனால என்ன, எந்த பகுதியை கொடுக்குறாரு? தரங்கம்பாடின்ற ஒரு பகுதியில வந்து நீங்க கோட்டையை கழுத்தீங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த பர்மிஷன் படி 1620 நவம்பர் 20 தரங்கம்பாடி அவங்களுக்கு இதாகுது. ஓகேவா? அதில் கோட்டை கட்டிலும் உரிமை பெற்றார். எப்படி நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம் தாங்க சார். நவம்பர் 20 ஆமா உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20. தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14, உலக குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 20. ஓகே, சூப்பர். ஓகேவா? சோ அப்போ தரங்கம்பாடி கோட்டை எப்போ வந்துச்சுன்னு போட்டியில 1620 நவம்பர் 20. ஓகே. தரங்கம்பாடியில் உள்ள டேனியர் கோட்டை அடிக்கடி சாலைகளையும் வீடுகளையும் சேதப்படுத்திய பேரணியின் முன் பாதுகாப்பற்றதா இருந்தது. அது என்னன்னா, அது கடலோரமே இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட என்ன இருந்தது? சாலைகளையும் வீடுகளையும் இது சேதப்படுத்திய கடல் அலை. 30 ஆண்டு போரில் பங்கேற்று பெருமளவில் பண இழப்பு அடைந்த போதிலும் 30 ஆண்டு கண்டினியூஸா 30 ஆண்டு என்ன பண்றது? போரில் பங்கேற்று பெருமளவில் பண இழப்பு அடைந்த போதிலும் அவர்களால் மசூலிப்பட்டினத்தில் ஒரு கிடங்கை அமைக்க வந்தது. என்ன பண்றாங்க இவங்களும்? ஒரு மசூலிப்பட்டினத்துல ஒரு கிடங்கை அமைக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் மசூலிப்பட்டினத்துல டச்சுக்காரர்கள் முதல் வணிகமை எப்ப ஆரம்பிப்பாங்க? 1605. ஆமா, அம்பை நான் கைப்பற்றதான் 1605 ஒரு கிடங்கை அமைக்க முடிந்தது. இவங்களும் என்ன பண்றாங்க? மசூலிப்பட்டில ஒரு கிடங்கை அமைக்கிறாங்க. பாலசோரிலும் பிப்ளி, அதாவது ஊக்லி ஆற்றின் அருகே பிப்ளின்னு ஒரு பகுதி இருக்கு. பாலசோறு பிப்ளி ஆற்றின் ஒரு பகுதியிலும், ஓகேங்களா, என்ற இடத்திலும் வணிக முகாம்கள் அமைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா எங்க அமைக்கிறாங்க? பாலசோறு பிப்ளி ஊக்லி நதிக்கரையில. இந்நிறுவனத்தில் முதலீடு செய்த டென்மார்க் முதலீட்டாளர்கள் இந்நிறுவனத்தை கலைக்க வேண்டும் என்ன பண்றாங்க? அரசர் 4ஆம் கிறிஸ்து, ஏன்னா அவர் தான் ஆரம்பிச்சாரு, அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அது யாரு இருக்குன்னா 4ஆம் கிறிஸ்து அதை எதிர்த்தார். 1648 அவரின் மரணம். யார் மரணம் அடைஞ்சாரா? 4ஆம் கிறிஸ்து எப்ப மரணம் அடைஞ்சாரு? 1648 எழுதிங்க. மரணம் அடைஞ்சார் 1640. அவர் மரணம் அடைந்த பின்னர் அவருடைய மகன் பிரெட்ரிக், யார் வர்றார்? 4ஆம் கிறிஸ்து எடுத்து யார் வர்றாரு? பிரெட்ரிக் வர்றார். பிரெட்ரிக் என்ன பண்றாருன்னா இந்த கலைச்சிட்டார். ஏன்னா அவர் கலைக்க மாட்டாரு, ஏன்னா அவரு தான் உருவாக்குனாரு, அவர் கலைக்கல. 1648 அவர் இறந்த முன்னாடி அவர் பையன் வராரு, பிரெட்ரிக் கலைச்சிட்டாரு. கலைச்சிட்டு 2வது டேனிய கிழக்கிந்திய கம்பெனி 1696 ஃபர்ஸ்ட் வந்து 1616 மார்ச் 17 அதை வந்து 4ஆம் கிறிஸ்து உருவாக்குனாரு. அது 1648 அவர் இறந்த பின்னாடி எது வந்துருது? அவரோட மகன் பிரெட்ரிக் கலைச்சிட்டு 1696 அதே 48 வருஷம் கழிச்சு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? சரி. டென்மார்க்கிற்கும் தரங்கம்பாடிக்கும் இடையிலான வணிகம் மீண்டும் நடைபெற துவங்கியது. பல புதிய வணிக முகாம்கள் அமைக்கப்பட்டன. தஞ்சாவூர் நாயக்க அரசர் தரங்கம்பாடியை சுற்றியிருந்த மேலும் 3 கிராமங்கள் ஃபர்ஸ்ட் இருந்தோம். ஃபர்ஸ்ட் 1600 தரங்கம்பாடியை மட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்றா? தரங்கம்பாடியை சுற்றியிருந்த 3 கிராமங்களை பரிசாக அளித்தார். அதுக்கப்புறம் 1706 ஜூன் 9ஆம் நாள் டென்மார்க்கிலிருந்து முதலாக 2 லூத்தரன் எப்போ வராங்க? 1706 ஜூன் 9 டேட்டோட கொடுத்துட்டாங்க. எப்படி 1542 போர்ச்சுகீசியர் இயேசு சபை சார்ந்த பிரான்சிஸ் சேவியர் வராரோ, அது மாதிரி 1706 ஜூன் 9 டேட் நோட் பண்ணுங்க. 1706 ஜூன் 9 யார் வரா? டென்மார்க்கிலிருந்து முதல் முறையாக 2 லூத்தரன் சமய பரப்பாளர்கள், இயேசு சபை பரப்பாளர்கள் பிரான்சிஸ் சேவியர், இவங்க வந்து லூத்தரன் சமய பரப்பாளர்கள் வந்தனர். டேனியர்கள் 1755 அந்தமானிலும் நிக்கோபரிலும் கூடிய நம்ம பார்த்தோம் இல்லையா? 1620 தரங்கம்பாடி, 1676 இது சலாம்பூர், அது மாதிரி 1755 தான் அந்தமான் நிக்கோபர்லயும் குடியேறாங்க. ஆனால் அங்க என்ன நோய் தொடருது? மலேரியா காய்ச்சல் ஏற்படுத்திய அச்சத்தால் அவற்றை 1848 கைவிட்டாங்க. எதை? அந்தமான் நிக்கோபர் தீவு 1848 கைவிட்டுறாங்க. ஓகேங்களா? 1848 கைவிட்டுறாங்க. ஸோ நெப்போலியனிய போர்களின் போது டேனியர்கள் பகுதியிலே ஆங்கிலேயர் பெரும் பாதிப்பு உள்ளன. நெப்போலியனி போர்னு ஒண்ணு வருது. அந்த போர் எழுதிங்க. எந்த போர் இல்லப்போ? நெப்போலியன். பெரடா போர் யாருக்கு? பெரடா போர்ல யார தோக்கடிக்கிறாங்க? ஆங்கிலேயர். 1695 டச்சுக்காரர்கள். 1759 95 வந்து அவங்க காலியாகிறது தான். டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயத்தை விட்டு போறதுதான் 95. போர் வந்து 59. ஓகே. அது மாதிரி இங்க வந்து என்ன, நெப்போலியனிய போரின் போது ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாங்க? டேனியர் பகுதியை இது பண்ணிடுறாங்க, பாதிப்புள்ளாராங்க. 1739 செலாம்பூர் யாருக்கு வித்துறாங்க? 1839
செராம்பூரை ஆங்கிலத்துக்கு எழுதிங்க. ஏன்னா 1676 செராம்பூர்ல இதை நிறுவனம் தலைமையேற்ற 1839 என்ன பண்ணிடுறான், செராம்பூர் ஆங்கிலேயருக்கு விற்கப்பட்டது. தரங்கம்பாடி உள்ளிட்ட யானை குடியிருந்த நம்ம எப்ப பார்த்தோம் கடைசியா 1845 போயிட்டாரா, அப்ப 1845 விற்கப்பட்டன. ஓகேங்களா. ஏன்னா 2 குடியேற்றம், மொத்தம் 3 குடியேற்றம். ஒன்னு 1839 1620 உருவாக்கப்பட்ட தரங்கம்பாடி. அது எப்ப விற்கிறாங்க, 1839 இது 1845 தரங்கம்பாடியை கொடுத்துறாங்க. அடுத்தது 1676 உருவாக்கப்பட்டது செராம்பூர். செராம்பூர் எப்ப கொடுத்துறாங்க, 1839 ஆங்கிலேயருக்கு வித்துறாங்க. ஓகேங்களா. அப்ப மீதி இருந்தது அந்தமான் நிக்கோபர் தீவு. அது எப்போ உருவாக்குறாங்க, 1855 அங்க போறாங்க. ஆனா அங்க மலேரியா காய்ச்சல் தோணால 1848 கடைசியா மலேரியா என்ன பண்ணிடுறாங்க, அந்த அந்தமான் நிக்கோபர் தீவையும் விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஓகேவா. ஓகேவா கட்சிகள். ஓகேவா. ஓகேவா. எக்ஸ்ட்ரா டேனியரும் தமிழரும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா டேனியர் பத்தி சொல்லலாம். தரங்கம்பாடியில் டேனியர் கட்டிய கோட்டை இன்றும் சீர்கெடாமல் உள்ளது. ஓகேங்களா. டென்மார்க்கிலிருந்து இந்தியா வந்த முதல் 2 லூத்தரன் சமய பரப்பல பார்த்தோமா, எந்த டேட் வந்தாங்கன்னு பார்த்தோம், 1706 ஜூன் 9. 1706 ஜூன் 9. அதுதான் அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, லூத்த மத பிரபலமான பாத்துலோமியஸ் சீகன் பால்கு ஒருத்தரும், என்ட்ரிச் புளுட்சா, இவர் பேர் என்ன, என்ட்ரிச் புளுட்சா. சீகன் பால்கு 1, புளுட்சா 1. ஓகேங்களா. சீகன் பால்கு, என்ட்ரிச் புளுட்சா எழுதிங்க பேரை. 1706 ஜூன் 9. ஒருத்தர் பாத்துலோமியஸ் சீகன் பால்கு, இன்னொன்னு என்ட்ரிச் புளுட்சா. இருவரும் 1706 செப்டம்பரில் தரங்கம்பாடி வந்தனர். ஓகேங்களா. செப்டம்பர் தரங்கம்பாடி வந்தது, அதாவது ஜூன் மாசம் வந்தாங்க. ஸ்பெசிபிக்கா தரங்கம்பாடி வந்தது எப்பயா, தரங்கம்பாடி வந்தது செப்டம்பர். அவர்கள் சமய பிரச்சாரம் செய்ய தொடங்கினர். 10 மாதங்கள் தங்களால் மதமாற்றம் செய்யப்பட்டவருக்கு திருமுழுக்கு சடங்கு மதமாற்றம் செய்யறாங்க, திருமுழுக்கு நடத்தி வைக்கிறாங்க. அவர்களின் பணிகளை உள்ளூர் டேனிய அதிகாரிகளும் இந்துக்களும் எதிர்க்கிறாங்க. யாரு, உள்ளூர் டேனிய அதிகாரிகள் என்ன பண்றான், அந்த சமய பரப்பாளர்களை எதிர்க்கிறாங்க இந்துக்களும். உள்ளூர் மக்களை மதமாற்றம் செய்வதன் மூலம் சீகன் பால்கு கலகத்தை தூண்டுகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு எத்தனை மாசம் சிறையில் இருக்கிறாரு, 4 மாசம் சிறையில் அடைக்கப்பட்டார். கோபன் எக்கனை சேர்ந்த ஒரு மத பரப்பாளர் சங்கம் உள்ளூர் கிறிஸ்துவ திருச்சபையை ஊக்கப்படுத்த நினைத்தது. யாரு, கோபன் எகேனை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மதப்பரப்பாளர் சங்கம் உள்ளூர் கிறிஸ்துவ திருச்சபையை ஊக்கப்படுத்த நினைத்தது. யாரு, சீகன் பால்கு இல்லாத போது. அதன்படி தனது மத பரப்பாளர்களை மத போதனை மட்டும் செய்யுமாறு, ஏனையவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்க ஜஸ்ட் மத பரப்பு மட்டும் செய்யுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இருந்த போதும் சீகன் பால்கு என்ன பண்றாரு, மற்றவர் நலனில் அக்கறை கொள்வது என்பது மத போதனையின் உட்பொருளாக உள்ளது என வாதிட்டார். மத போதனை பண்றதுல சிலரோட நலன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். யாரு, சீகன் பால்கு ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அதான் என்ன வருஷம் பார்த்தோம், 1709. தமிழ் மொழி இந்திய மதங்கள் பண்பாடு குறித்த நூல்களை வெளியிட்டார். தமிழ் மொழி இந்திய மதங்கள் பத்தியும் பண்பாடு குறித்த நூலும் வெளியிட்டாரு. 1715 நோட் பண்ணுங்க. 1715 அவர் விவிலியத்தின் என்னது புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். எதை வெளியிட்டாரு, 1715 புதிய ஏற்பாடு. விவிலியத்தோட புதிய பைபிள் சொல்றோம், அதோட புதிய ஏற்பாடு, அதை மொழிபெயர்த்து வெளியிட்டார். அவரும் அவருடைய சகாக்களும் அவருடைய சீடன் சொல்லுவோம். 1718 கட்டிய தேவாலய கட்டணமும் இன்றும் பயன்படுத்த ஒரு தேவாலய கோயிலை கட்டாரு. அது எப்போ, 1718. ஓகேங்களா. அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து 1718 ஒரு கோயிலை கட்டாரு. ஓகேவா. 1715 என்ன பண்றாங்க, எங்கடா போச்சு, பின்னாடி போச்சா, புதிய ஏற்பாடு தமிழில் புதிய ஏற்பாடு 1715. 1718 என்ன பண்றாங்கன்னா ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. ஓகே. அவருடைய சகாக்ரம் உள்ளூர் மத குருமார்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு இறையியல் பயிற்சி பள்ளியும் ஒரு காலேஜ் இறையியல் பயிற்சி பள்ளி ஒன்னு உருவாக்குறாரு. ஓகேங்களா. நிறுவினார் ஒரு இறையியல் பள்ளி பயிற்சி. எழுதிங்க அதெல்லாம். 1715 புதிய ஏற்பாடு, 1718 தேவாலயம், அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இறையியல் பயிற்சி பள்ளி ஒன்னு நிறுவுறாரு. 1719 பிப்ரவரி 23 அவர் இயற்கை எழுதிய போது, அப்ப எப்ப இறக்குறாரு அவரு, 1719 பிப்ரவரி 23. 1719 பிப்ரவரி 23 என்ன பண்றாரு, உயிர் இறக்குறாரு. 1719 பிப்ரவரி 23. சரிங்களா. சரி. இயற்கை எழுதிய போது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பழைய மற்றும் புதிய ஏற்பாடு, தமிழில் சுருக்கமாக எழுதப்பட்ட பல ஏடுகள். அவர் என்னது, ஆல்ரெடி புதிய ஏற்பாடு 1715 பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாடு மொழிபெயர்த்திருக்காரு. தமிழில் சுருக்கமாக எழுதப்பட்ட பல ஏடுகள், 2 தேவாலயங்கள். நம்ம ஒண்ணு பார்த்தோம் 1718 ஒரு தேவாலயம் கட்டாரு பார்த்தோம். அது மாதிரி இன்னொரு தேவாலயம் கட்டிருக்கிறாரு. இறையியல் பயிற்சி பள்ளி ஆகியவற்றையும் புனித நீராட்டால் சடங்கை முடித்திருந்த 250 கிறிஸ்தவர்களையும் விட்டு. மொத்தம் அவரால் எத்தனை பேரு, 250 கிறிஸ்தவர்கள் மதம் மாறி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு போயிருக்காரு அவர் இறந்த போது. ஓகேவா. சரிங்களா. செராம்பூர்ல தான்
செராம்பூர்ல தான் பார்த்தா 1818 பார்த்தோம்னா முதல் காகித தொழிற்சாலை இருந்திருக்கு சார். 1818 முதல் காகித தொழிற்சாலை செராம்பூர். அந்த 1818 திருக்குறள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தஞ்சை ஞானப்பிரகாசம் வந்து இது பண்ணிருப்பாருங்க சார். 1812. ஓகே ஓகே ஓகே. காகித தொழிற்சாலை உற்பத்தி பண்றோம் சார், அதுல 15th பிளேஸ்ல இருக்கோம் சார். நம்மளா காகிதம் தொழிற்சாலை உற்பத்தியில 15வது பிளேஸ். ஓகே ஓகே 15வது பிளேஸ்ல இருக்கும் காகித பேப்பர் இது பண்றதுல. ஓகே அவ்வளவுதான். அடுத்து வந்து நம்ம யார் பண்ணலாம், ஆங்கிலேயர் பார்த்தலாம். ஆங்கிலேயர் பார்த்து ஆங்கிலேயர் பிரெஞ்சு எல்லாம் ஒண்ணா பார்த்துடலாம். ஆங்கிலேயர்கள் போட்டுங்க. ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து ஆங்கிலேயர்கள் எழுதிட்டீங்களா? நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். இங்கிலாந்து மகாராணி யார்? எலிசபெத்தா. எலிசபெத் கிழங்கின் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31. எத்தனை பேரு? கிட்டத்தட்ட ஒரு 100 வணிகர்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார். ஆமா, அனுமதி பட்டயம் வந்து வழங்கியிருப்பாங்க. அது எப்பன்னா 1600 டிசம்பர் 31. அந்த நிறுவனம் ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களை கொண்டது. எத்தனை? அந்த அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எத்தனை பேர் கொண்டது? 24 இயக்குநர்களையும் ஒரு கவர்னரையும், ஒரு ஆளுநர். ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? 1600 டிசம்பர் 31. அப்போ 1608ஆம் ஆண்டு ஜகாங்கீர் அவைக்கு, அப்ப யாருப்பா 1608னா யாருப்பா? ஜகாங்கீர் தானே இருப்பாரு. இந்தியாவில முகலாய மன்னர் வந்திருப்பார் இல்லையா? அவர் வந்து ஆமா ஜகாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ். அப்போ ஆங்கிலேயர்களோட முதல்ல வர்றது யாரு? ஆங்கிலேயர் வரும்போது யாரு இருந்தான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜகாங்கீர். நோட் பண்ணுங்க யாருடைய அவைக்கு வந்தாங்கன்னா, இவரோட அவைக்கு 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் வரார். சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் வந்து சூரத், அந்த மன்னன் பேர் கூட இருக்குமே, என்ன பேரு? ஜேம்ஸா? முதலாம் ஜேம்ஸ் தானே பிறப்ப? ஜேம்ஸ் தான் வருவார் நினைக்கிறேன். ஆமா சரி. அவர் வந்து வாஸ்கோட காமா வரவேற்றிருப்பார்ல சார், அவரு மன்னர் சாமரின். அது கேட்ட கொஸ்டின் சார். ஆமா, அது அடிக்கடி கேட்க கொஸ்டின் தான். சாமரின் வந்து கள்ளிக்கோட்ல அவர் இறங்கும்போது யார் அவர் இருப்பா? சாமரின். அது அப்பல இருந்து முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஜகாங்கீர். ஓகேங்களா? அவர் யாருன்னா, இவர் யார் அனுப்புறான்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் அனுப்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் அனுப்புவார். முதலாம் ஜேம்ஸ் அனுப்புவார்னு நினைக்கிறேன். சரி, 1608ஆம் ஆண்டு ஜகாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். 1608 சலுகைகளை பெற்ற அவர் சூரத் நகர்ல, நான் சொன்னேன் சூரத் நகர்ல ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினாரு. ஆனா என்ன பண்ணல? போர்ச்சுகீசிய தலையிட்டால் ஜகாங்கீர் அனுமதி வழங்கவில்லை. ஓகேங்களா? போர்ச்சுகீஸ் என்ன பண்ணல? ஜகாங்கீர் அவங்க ஏன்னா அந்த சைட்ல அவங்க தான் வைக்கிறாங்க, அதனால அனுமதி வழங்கல ஜகாங்கீருக்கு. ஜகாங்கீர் வந்து யாரு கொடுக்கல? பர்மிஷன் இவங்களுக்கு கொடுக்கல. இந்தியாவில் 1612 சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் 1612 ஒரு கடல் போர் நடக்குது. ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்டுக்கும் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார். அவர் என்ன பண்றாரு? ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் அவர் என்ன பண்றாரு? போர்ச்சுகீசியரை வந்து தோற்கடிக்கிறார். கடற்படையை தோற்கடித்தார். பேரரசர் ஜகாங்கீர் 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து 1612 பர்மிஷன் தரல, அவர் வரும்போது 8ல. ஆனா வந்து 1612 ஒரு போர் நடக்குது. கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேக்குங்க சார். சார் இருக்கீங்களா சார்? கேட்கலையா? கேக்குதுங்க சார். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு. சரி, இதுல இருந்து இந்த ஜகாங்கீர் வரையும் ஓகேவா? சூரத் நகர்ல ஒரு வணிக மையத்தை அமைச்சாங்க, அது வரையும் ஓகேவா? அது ஓகேங்க சார். அப்புறம் 1612 சூரத் அருகே ஒரு கடற்படை போர் ஒன்று நடக்குது. அந்த கடற்படை போர்ல வந்து தாமஸ் பெஸ்ட் என்றவர் என்ன பண்றாருன்னா போர்ச்சுகீசியரை தோக்கடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு
ஓகேங்களா. யாரு ஜஹாங்கீர் வந்து என்ன பண்றாருன்னா 1613 சூரத்துல வணிக மையம் அமைக்க பர்மிஷன் கொடுத்துறாரு. ஓகேவா. அப்போ சூரத் வந்து ஆங்கிலேயத்துக்கு வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க. ஆங்கிலேயோட முதல் தலைமையகமா எது இருக்கு ஆரம்பத்துல? சூரத்ன்ற பிளேஸ் தான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் 1614 என்னன்னா யார் வர்றாங்க? கேப்டன் நிக்கோலஸ் டவுன் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா போர்ச்சுகீசரை மீண்டும் தோக்கடிக்கிறாரு. இதனால என்னது ஜஹாங்கீர் அவையில ஆங்கிலேயருக்கு ஒரு மரியாதை உருவாகுது. ஓகேங்களா, மரியாதை உருவாகுது. நெக்ஸ்ட் 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அப்புறம் மீண்டும் இரண்டாவது ஒருத்தர் அனுப்புறாரு. யாரு? அதே முதலாம் ஜேம்ஸால மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் இரண்டாவது ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் யாரு? அவர் தான் வந்து சர் தாமஸ் ரோ. 1615 அனுப்புறாங்க ஜஹாங்கீர் அவைக்கு. அவரு யாரால அனுப்பப்பட்டாரு? முதலாம் ஜேம்ஸ். நோட் பண்ணீங்க, மன்னர் ஜேம்ஸ் என்பவரால் 1615 அவர் ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பப்படுவது தாமஸ் ரோ. அவர் ஆக்ராவில் 3 ஆண்டு தங்கியிருக்காரு. எங்க? 1615 வந்து ஆக்ரால 3 ஆண்டு தங்குறாரு. தங்கி இருந்து ஓகேங்களா, தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர் ஜஹாங்கீரிடம் ஓகேங்களா 1615 வந்து ஜஹாங்கீர் தங்குறாரு. 3 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு? ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். உரிமையை பெற்ற தாமஸ் ரோ புறப்படும் முன் எங்கெல்லாம் அமைக்கிறாரு? ஆக்ரா, அகமதாபாத், புரோச்சி. ஓகேங்களா, ஆக்ரா, அகமதாபாத், புரோச். அந்த 3 இடத்துல என்ன பண்றாரு? வணிக மையத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆக்ரா, அகமதாபாத், புரோச். சரிங்களா, எழுதிட்டீங்களா? 1615 வராரு. 3 வருஷம் தங்கி இருக்காரு. 3வது வருஷம் என்ன பண்றாருன்னா 3 இடத்துல வந்து வணிக மையம் ஆரம்பிக்க பர்மிஷன் வாங்கிடுறாரு. ஆங்கிலேயர் தனது முதல் வணிக மையத்தை எங்க சொன்னேன்? வங்காள விரிகுடாவில் உள்ள மசூலிப்பட்டினம். ஆமா, முதல் வணிக மையத்தை ஆனா சூரத்துல கொடுத்துருவாங்க. அது 1613 கொடுத்துருவாங்க சூரத்துல. அது ஆங்கிலேயரோட பர்மிஷன் கொடுத்ததுதான் 13. ஓகேங்களா. பேர் ஜஹாங்கீர் 1615 சூரத்தில் வங்கியில் வர்த்தக அனுமதி மறுத்தார் இல்லையா. இவங்க வந்து அதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சாங்க? மசூலிப்பட்டினத்துல என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு வணிக மையத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்துல ஓகேங்களா மசூலிப்பட்டினத்தில் 1611 இருக்கு பாரு. அதான் சொன்னேன் 1611 முதல்ல நிறுவனத்தை எங்கன்னா மசூலிப்பட்டினம். ஆனா இதுக்கு யாருக்கு பர்மிஷன் வாங்கல? ஆங்கிலேயர்கிட்ட பர்மிஷன் தேவையில்லை, நிறுவிட்டாங்க. ஆனா சூரத்துல அமைக்கதான் பர்மிஷன் எப்போ? 1613 கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, 1611 நிறுவனர். இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறை.